வணக்கம். எதுக்கெடுத்தாலும் கேரள சினிமா எப்படி இருக்கு தெரியுமா? மலையாள படம் பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்ற காலமெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எனக்கு தெரிந்து 25, 30 வருடங்களாகவே மலையாள சினிமா மேல ஒரு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருக்கு. சமீப காலங்கள்ல வர படங்கள் எல்லாமே இன்னும் அந்த மதிப்பை கூட்டிக்கிட்டே இருக்கு, உயர்த்திக்கிட்டே இருக்கு. சமீபத்தில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய படங்களை இதுக்கு உதாரணமா சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா இந்த 2024ஆம் வருடத்துல தமிழ் சினிமா ஒரு வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டுகள் எல்லாம் உதறிட்டு வேற ஒரு பாதைக்கு அது பயணிச்சிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஒரு 100 கோடி ரூபா 500 கோடி ரூபா அப்படிங்கிற மாதிரி சம்பளம்லாம் கொடுத்து பட்ஜெட்லாம் போட்டு தான் படம் எடுத்தாதான் ஓடும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத இந்த கடந்த 2024 ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து இப்ப செப்டம்பர் முடிந்து அக்டோபரும் வந்துவிட்ட இந்த தருணத்துல அப்படி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வருஷத்துல கமல் சாருடைய படம், சங்கர் சாருடைய படம்லாம் ரிலீஸ் ஆகியிருக்கு. தனுஷ்க்கு கேப்டன் மில்லர் மாதிரியான படமும், ராயன் மாதிரியான படமும் ரிலீஸ் ஆகியிருக்கு. இன்னும் பல படங்கள் கூட ரிலீஸ் ஆகி இருந்தாலும் கூட, பல கோடிகளில் வந்த கோட் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் கூட, கவனிக்கத்தக்க வகையில எல்லோராலும் கொண்டாடத்தக்க வகையில சில படங்கள் இருக்கு. அதெல்லாமே தமிழ் சினிமாவை வேற ஒரு பாதைக்கு ஒசரத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு, வேற ஒரு களத்தை நோக்கி தமிழ் சினிமா நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. இந்த படங்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் 5லிருந்து 15 கோடிக்குள்ளார தான் பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்றது என்னுடைய அனுமானம். உதாரணமா 2024ல நான் பார்த்த படங்கள்ல ஒரு எந்த வணிக ரீதியாக வணிக சமரசமும் செய்து கொள்ளாமல் வந்த படங்களா குரங்கு பெடல் அப்படிங்கிற படத்தை நான் பார்க்கிறேன். குரங்கு பெடல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய பால்யத்தையும் அது கொண்டு வந்து மீட்டெடுத்து நம்ம நினைவுகளை உசிப்பு விடுற ஒரு படம் அது. அந்த ராசி அழகப்பன் சாருடைய அந்த கதை ரொம்ப அழகாகவே திரைக்கதையாக்கப்பட்டு படமாக்கப்பட்டிருக்கு. எல்லோருடைய நடிப்பு, காளி வெங்கட் உட்பட எல்லோருடைய நடிப்புமே ரொம்ப ரொம்ப கவனம் ஈர்த்ததுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல ஒரு கூத்து கலைஞனுடைய வாழ்க்கையை, ஸ்திரீ பார்ட் எடுக்கிறவருடைய வாழ்க்கையை பொலேர்னு அரைந்து ஜமாங்கிற திரைப்படத்தின் மூலம் சொன்ன அந்த இயக்குனர் நடிகராகவும் மாறி வசனங்களால நம்மளை தெரிக்க விட்டார், நம்மளை மனசு கணக்க வச்சாருங்கிறதும், கிளைமாக்ஸ்ல அவர் அடைகிற அந்த வெற்றியும் ஆனந்தமும் நமக்கே கிடைச்சதான ஒரு பூரிப்பும் சந்தோஷமும் ஜமா திரைப்படம் நமக்கு கொடுத்துச்சு. இந்த காலகட்டத்தில் நாசர் அவர்கள் அன்னைக்கு எடுத்த அவதாரம் இப்போ எடுத்திருந்தாக்க அது வெற்றி அடைஞ்சிருக்குமோ என்னமோ அப்படின்னு கூட ஜமாவை பார்த்து விட்டு என்னுடைய நண்பர்களிடத்துல நான் பகிர்ந்துகிட்டேன். அந்த வகையில் இந்த வருட 2024ஆம் வருட தமிழ் சினிமாவில் ஒரு நம்பிக்கை இயக்குனராகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய படமாகவும் குரங்கு பெடல் திரைப்படத்தை போலவே ஜமா திரைப்படத்தையும் நான் அப்படி பார்க்கிறேன். போன வருஷம் கூழாங்கல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் நம்ம எல்லாம் ஈர்த்த ஒரு குறும்படம் மாதிரியான ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதும் அந்த கூழாங்கல்லை எடுத்து சென்ற PS வினோத்ராஜ் அவருடைய கொட்டுக்காளி திரைப்படத்தையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன். கொட்டுக்காளி திரைப்படம்ங்கிறது நிறைய பேர் அந்த படத்துக்கு எதிர்மறையான விமர்சனங்கள்லாம் தந்திருக்காங்க. நடக்கிறாங்க அப்படின்ட்டுலாம் என்னென்னமோ சொன்னாலும் கூட அந்த கொட்டுக்காளி திரைப்படம் எனக்குள்ளார மிகப்பெரிய பாதிப்பை, அதிர்வை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதும். சினிமாவுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஸ்லாங் உண்டு, ஒவ்வொரு பாஷை உண்டு. KS கோபாலகிருஷ்ணன் சாருக்கு ஒரு ஸ்லாங் உண்டு, பாலச்சந்தர் சாருக்கு ஒரு ஸ்லாங் உண்டு, பாரதி ராஜா சார் சினிமாவை சொல்வதற்கு ஒரு மொழியை எடுத்துக்கொண்டார், பாக்யராஜ் சார் தன் எழுத்துக்களால் அதற்கு ஒரு அழகு சேர்த்தார், டி ராஜேந்தர் தன்னுடைய ரைமிங் வசனங்களாலேயே காட்சிப்படுத்தினார். அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் உண்டு. இங்கே காட்சி ஊடகத்துல மகேந்திரன் சார் சைலண்ட்டை பயன்படுத்தியே வெற்றி கண்டவராகவும் பார்க்கப்படுறதையும் நாம இங்க கவனிச்சாகணும். இதே போல சங்கர் பிரம்மாண்டங்களாலையும் விஷுவலைஸ்டு கண்களுக்கு முன்னாடி அப்படி காட்டுகிற விதத்திலேயே நம்மளுடைய கவனத்தை ஈர்த்தார், பாதிப்பை ஏற்படுத்தினார் சங்கர் சார். இது மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருடைய ஸ்டைல் உண்டு. கௌதம் வாசுதேவ் மேனன் சாருக்கு ஒரு ஸ்டைல் உண்டு. இன்னைக்கு அது மாதிரி PS வினோத்ராஜ்ங்கிற ஒரு படைப்பாளி தனக்கு உண்டான ஒரு பாணியை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். இவர் ஒரு கவனம் ஈர்க்கிற இயக்குனராகவும் பார்க்கிறேன். நேரடியா சொல்லல, இந்த பொண்ணு வேற ஒரு தலித் இனத்து பையனை காதலிச்சிட்டான், ஆனா சொந்தக்கார பையனை இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்,
ஆனா அவ முரண்டு பிடிக்கிறா, அவ அடமண்டா இருக்கிறா, அடங்க மறுக்கிறவளா இருக்கிறா. அவளை நாங்க சாமியார்கிட்ட கூட்டிட்டு போறோம், பேய் ஓட்டுறதுக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டு அவன் ஏதோ செய்வினை வச்சிருக்கிறான், அதுல இருந்து மீட்டு கொண்டு வரணுங்கிற ஒரு கான்செப்டை காமிக்கிற அந்த ஸ்டைல்லையே நேரடியா எதையுமே சொல்லாம, ஆனா சின்ன சின்ன வசனங்கள் மூலமாகவுமே நமக்கு நிறைய குறியீடுகளுடைய அந்த படம் உணர்த்தி இருக்கு. இந்த படத்தினுடைய கிளைமாக்ஸை நம்ம பொறுப்புக்கு விட்டுடுறாரு அப்படின்னாக்க, ஒரு ஆணவ கொலை நடப்பதற்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தை இவ்வளவு டீட்டெயில்டா, இவ்வளவு சிறப்பா கொட்டுக்காளி பதிவிட்டதை நான் என்னால மறக்கவே முடியாது. PS வினோத்ராஜை இந்த சமயத்துல நான் பாராட்டணும், எத்தனை தடவை வேணாலும் பாராட்ட தயாரா இருக்கேன். இதே போலதான் கருடன் அப்படிங்கிற திரைப்படத்தையும் இந்த வருடத்துல வந்த மிக முக்கியமான படமா நான் பார்க்கிறேன். இரண்டு நண்பர்கள், அதே போல அது தளபதி மாதிரியான படம். அந்த இரண்டு நண்பர்கள்ல இந்த பக்கம் ஒருத்தர் மேலையும் கீழையுமா ஒருத்தர், அவர் ஒரு விசுவாசி அப்படிங்கிற மாதிரியான கான்செப்டுகள் எத்தனையோ படங்கள்ல வந்திருந்தாலும் கூட, இந்த கருடன் அந்த மூவருக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்பு, கடைசியில் வெகுண்டெழுகிற அந்த சூரியனுடைய அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு புது டீட்டெயில்டா நிறைய விஷயங்களை சொல்லி பிரமிக்க வச்சதுலையும் கருடன் திரைப்படம் கவனம் ஈர்க்கிறான், உயர பறக்கிறான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதே போல ஒரு விழுப்புரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல நடந்த ஒரு அம்மா எங்கேயோ போயிடுறாங்க, அவங்கள கண்டுபிடித்து ஒருத்தர் கூட்டிட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து விடுறாரு, சேர்க்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தையே கதையாக எடுத்துக்கொண்டு ஜே பேபி அப்படிங்கிற கதாபாத்திரமாகவே வாழ்ந்த அந்த ஊர்வசி அம்மாவா இருக்கட்டும், அந்த படத்தினுடைய மற்ற கதாபாத்திரங்களா இருக்கட்டும், நம்மளால மறக்கவே முடியாது அந்த ஜே பேபி திரைப்படம் ஏற்படுத்திய தாக்கத்தை. இது மாதிரி இந்த வருடத்துல நிறைய படங்களை பார்க்கும் பொழுது வாழை திரைப்படமும் மாரி செல்வராஜனுடைய மேக்கிங்ல வந்த அந்த திரைப்படமும் நமக்கு பல விஷயங்களை சொன்னிச்சு. ரஞ்சித் ரா ஃபுட்டேஜா சொல்கிற ஒரு விஷயத்தை மாரி செல்வராஜ் திரைமொழியில வேறு விதமா கையாளக்கூடியவர். இதுலயும் அந்த வாழை அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா, ரொம்ப டீட்டெயில்டா, ஒரு ஒரு கவிதை மாதிரி சொல்லி நம்ம மனசை கனமாக்கிட்டார் மாரி செல்வராஜ். அந்த வகையிலையும் வாழை ஒரு மினிமம் பட்ஜெட்ல வந்து ஒரு மேக்சிமம் ஹிட் கொடுத்த ஒரு படம்ங்கிற வகையில மாரி செல்வராஜ் அவர்களுடைய படைப்பு இன்னும் இன்னும் வீரியமாக இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல தன்னுடைய முதல் படம் கத்துக்குட்டிய ஒரு சுமாரான வெற்றியாகவும், உடன்பிறப்பே அப்படிங்கிற படத்துல ஒரு பெரிய வெற்றியை சுவைக்காத என்னுடைய இனிய நண்பர் இரா சரவணன் மூன்றாவது படமாக எடுத்த நந்தன் திரைப்படம், இதுதான் படம், இதுதான் மேட்ரே அப்படின்னு சொல்லி தலித் ஒருவர் ஒரு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக, ஒரு கவுன்சிலராக, பஞ்சாயத்து போர்டு தலைவராக வந்தாலும் கூட அவருக்கு அதிகாரம் வழங்கப்படுவதில்லை, மரியாதை கொடுக்கப்படுவதில்லை, மதிக்கப்படுவதில்லைங்கிறத தமிழ்நாட்டில் பல கிராமங்கள்ல தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால இதுல எந்த குறியீடுகளுமே இல்லாம நேரடியாகவே தைரியமாகவே இப்படி ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாம இது மாதிரி இன்னமும் நடந்துட்டு இருக்கு, எங்கடா நடக்குது அப்படின்னு கேக்குறீங்கன்னாக்க கையை பிடிச்சு கூட்டிட்டு போறேன்ற டைட்டில் கார்டுல ஆரம்பிச்சு பாத்துக்கங்க இவங்கெல்லாம் இப்படியான பாதிப்புக்குள்ளானவர்கள்னு கிளைமாக்ஸ்ல போட்ட விதத்திலையும், தைரியமாக உரத்து சொன்ன விதத்திலையும், இந்த ஜாதி ஜாதி மேம்பாடு அப்படி இப்படின்னு எல்லாம் நசுக்கிறாங்க, எங்களை வந்து இப்படி படுத்துறாங்கன்னு எதுவுமே இல்லாம காட்சிகளின் ஊடாகவே கவனம் ஈர்த்த வகையில இரா சரவணன் மூன்றாவது படமாக எடுத்த இந்த படம் அவருக்கான வாழ்நாள் படம்னு நான் சொல்றேன். தவிர இந்த படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. இன்னும் 5 வருடங்கள் கழித்து, இன்னும் 10 வருடங்கள் கழித்து இன்னுமான தாக்கத்தை நந்தன் ஏற்படுத்தும். நந்தன் ஒரு பெரிய ஒரு ஃபுட்டேஜ், ஒரு பெரிய ஒரு சரித்திர பதிவு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுல சசிகுமார் சாரை வேறு விதமா காட்டி மிளிரச் செய்ததும் ஒளிரச் செய்ததும் கூடுதல் சந்தோஷங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு நடுவேவே நான் பார்த்த சில படங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, லப்பர் பந்து திரைப்படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பெஞ்ச்மார்க் படம் அப்படின்னு தான் சொல்லணும். படத்துல கதை, ரத்தமும் சதையுமான உணர்வுகள், ஒரு கிரிக்கெட், ஒரு 80ல இருக்கிற ஒருத்த இளைஞனுக்கு உண்டான கிரிக்கெட் ஆசை ஆர்வம், ஒரு 90s கிட்ஸுக்கு இருக்கிற ஒரு
ஆர்வம், 2000ல பிறந்த ஒரு பையனுக்கு இருக்கிற கிரிக்கெட்டினுடைய ஸ்டைல் ஆர்வம், இதை எல்லாத்தையும் கலவையாக வச்சுக்கிட்டு அப்பாவும் அம்மாவும் காதல் திருமணம், அதே போல பொண்ணும் ஒருத்தனை காதலிக்கிறா, அவனும் கீழ் தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்ட்டுலாம் சொல்லப்படுது. அந்த காதல் இந்த மாமனார் மருமகனுக்குள்ளார கிரிக்கெட் மூலமாக நடக்கிற ஈகோன்னு வச்சுக்கிட்டு புது மைதானத்தையே உருவாக்கிட்டாரு இந்த படத்தினுடைய டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. அதே போல அந்தாதூன் அப்படிங்கிற ஹிந்தி படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. அதை எந்த வகையிலையும் சிதைக்காமல் அதே சமயத்துல தமிழுக்கு தகுந்தது போல அந்த படத்தை எடுத்த விதத்துல பிரசாந்த் ஒரு நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு மெகா வெற்றியை கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி ஆகணும். டைரக்டர், கதாசிரியர், நடிகர் தியாகராஜன் சாருடைய உழைப்பையும் பாராட்டிய தீரணும். அப்பாவுக்கும் மகனுக்கும் இந்த இடத்துல நாம ஒரு சல்யூட் கொடுத்தே தீரணும். இது மாதிரி நிறைய படங்கள், நல்ல நல்ல படங்கள் அப்படி எல்லாமே தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு நிமிஷம். மகாராஜா மாதிரியான படமும் கூட, அதாவது விஜய் சேதுபதி அண்ணாவுடைய 50வது படம் மகாராஜாவும் இப்படியான ஒரு கவனத்தை ஈர்த்த ஒரு படம் தான் அப்படிங்கிறதையும் இங்க சொல்லித்தான் ஆகணும். அதே போலத்தான் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற கிரிக்கெட்டை மையமாக வைத்த ப்ளூ ஸ்டார் படமும் நமக்குள்ளார ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படத்திலையும் சாந்தனுடைய கதாபாத்திரமும் அந்த 2 நாயகர்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகாகவே கையாளப்பட்டிருந்துச்சு. அதே போலதான் இங்க அட்டக்கத்தி தினேஷ்க்கு ஒரு லைஃப் டைம் படம், இது முக்கியமான படம். அதே போல சுவாசிகா அப்படிங்கிற நடிகைக்கு ரொம்ப பிரமாதமான கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்துக்கு வேற யாரையுமே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஹரிஷ் கல்யாண் மிகச்சிறந்த நடிகர்ங்கிறத ஒவ்வொரு படங்கள் மூலமாகவும் ப்ரூவ் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கிறாரு. அந்த வகையில அந்த படத்தையும் நாம கொண்டாடத்தான் வேணும். இந்த மாதிரி 2024 நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தமிழ் சினிமாவினுடைய தரத்தை மேம்படுத்துகிற விஷயமாக பார்த்து கொண்டே இருக்கிற போது 6 ஆண்டுகளுக்கு பிறகு 96 படம் எடுத்து 6 வருடங்களுக்கு பிறகு மெய்யழகன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்த பிரேம்குமாரும் நம் கவனத்தை ஈர்க்கிறார். ஒரு வாழ்வியல் துயரங்களை, வாழ்வியல் சம்பவத்தை, சொந்த ஊர் அப்படின்னு, எந்த ஊருங்க அப்படின்னு நம்ம கேட்காதவங்களே கிடையாது, சொந்த ஊர் அப்படிங்கிற விஷயத்தையும், வாழ்ந்துகட்ட குடும்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அந்த ஊரை விட்டே ஓடி போகிற விஷயத்தையும், அப்படியே இடம்பெயர்ந்து சென்னைக்கு போய் சென்னையில வாழ்ந்து 22 வருடங்களுக்கு பிறகு அந்த குடும்பத்திலிருந்து ஒருத்தன் அங்க நடக்கிற ஒரு திருமணத்துக்கு வர்றான். அவனுடைய உணர்வுகள் என்னவா இருக்கு? அங்க ஒருத்தன் அவரை ஜாம்னு வரவேற்கிறான், அத்தான் அத்தான்னு உறவு கொண்டாடுறான். அந்த அத்தான்னு கொண்டாடுகிற அந்த மச்சினை யாரு, என்ன, அவன் பேர் என்ன, எதுவுமே தெரியாம அந்த அன்புல திக்கு முக்காடி திளைத்து தாங்க முடியாம கதறுகிற ஒரு உணர்வை இதுவரை தமிழ் சினிமாவில் எந்த திரைப்படமுமே தந்ததில்லை. ஒரு காதல், ஒரு பிரிந்து விட்ட ஒரு காதல், த்ரிஷா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை ஒரு இரவுக்குள் ஒரு எல்லாரும் சந்திக்கிறாங்க. அந்த ஒரு நைட்ல அந்த அவங்களுக்குள் நடக்கிற அந்த சம்பாஷணைகள் நமக்குள்ளார எப்படி தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ, எப்படி தஞ்சாவூர்ல இருந்து 96 படத்தினுடைய அந்த கதாநாயகன் சிறுவனாக இருக்கிற அந்த விஜய் சேதுபதி கதாபாத்திரம் குடும்பத்தோடு எப்படி வேற ஊருக்கு அவங்க போயிட்டாங்களோ, அதே போல இந்த படத்திலும் மெய்யழகன் படத்திலும் அரவிந்த் சாமி அப்படி சின்ன வயசுலேயே குடும்பத்தோடு அப்படி வர்றதுங்கிறதையும், ஒரு நைட்ல ஓவர் நைட்ல நடக்கிற அந்த விஜய் சேதுபதி த்ரீஷாவுக்குமான உரையாடல்கள், இதே போல இங்க ஓவர் நைட்ல ரிசப்ஷன்ல இருந்து காலையில விடிஞ்சா கல்யாணம்னு இருக்கிற அந்த நேரத்துக்குள்ளார நடக்கிற இவர்களுடைய சம்பாஷணைகள், அரவிந்த் சாமி கார்த்தி சாருடைய சம்பாஷணைகளும் மறக்கவே முடியாத நம் மனசை கணக்க செய்கிற விஷயங்கள். அதுல எப்படி காதலை அவ்வளவு கண்ணியமா காமிச்சிருந்தாரோ, அதே போல இதுல உறவுகளுடைய உன்னதங்களை இவ்வளவு அடர்த்தியா காமிச்சிருந்தாரு. வானத்தை போல மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுக்கு காரணமும் ஆனந்தம் திரைப்படம், லிங்குசாமி சாருடைய ஆனந்தம் திரைப்படம் மிகப்பெரிய ஹிட் அடிச்சதுக்கு காரணமும் அப்ப கூட்டு குடும்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் சிதைந்து போய்கிட்டே இருந்த காலகட்டத்தினுடைய ஒரு நீட்சி. அது அந்த காலகட்டத்தில் தான் அந்த படம் நம்மளை ஒவ்வொருத்தரையும் ஏங்க வச்சுது, நமக்குள்ளார நம்மளுடைய மனசாட்சி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுது.
அதுபோல இன்னைக்கு சக மனிதர்கள், சக உறவுகள், மாமே, மச்சான், சித்தப்பா, ஒண்ணு விட்ட பெரியப்பா பையன், இந்த மாதிரியான உறவுகளோடு நமக்கு தொடர்பே இல்லாத இந்த தருணத்துல மெய்யழகன் வந்து மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி மெய்ப்பொருள் காணாதது உறவு. அந்த உறவை இன்னைக்கு சின்னாபின்னப்படுத்திட்டு நாம எங்கேயோ இருக்கிறோமே, அந்த உறவை கொஞ்சம் நேசிப்போமேங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக சொன்னது விதத்திலையும் இந்த மெய்யழகன் நம்மளுடைய கவனத்தை ஈர்க்கிறான். இந்த படம் பார்த்துட்டு எல்லாரும் சொந்த ஊருக்கு போவாங்க, சொந்தங்களை தேடுவாங்க, போனை போட்டு பேசுவாங்கன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆக ஒரு 500 கோடி 1000 கோடி அப்படிங்கிற பட்ஜெட்ல படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதே போல இந்த படத்துக்கு எவ்வளவு வசூலாச்சு, 2வது நாள் வசூல் எவ்வளவு, 3வது நாள் வசூல் எவ்வளவு அப்படிங்கிற கவலை ரசிகர்களுக்கு அவசியம் இல்லை. நாம் ஒரு படம் நம்ம மனசை ஏதோ ஒன்று செய்யணும். ஒரு நந்தன் ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு கொட்டுக்காளி ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு கருடன் ஏதோ ஒன்று செய்யணும், ஒரு பேபி நம்மளை அந்த அம்மா ஏதோ ஒன்று செய்யணும். இப்படி நம்மளை ஏதோ ஒரு உணர்வை உசுப்பி விடுகிற நல்ல நல்ல கான்செப்ட் கொண்ட யதார்த்தமான படைப்புகள் கொண்ட படங்கள் இந்த வருஷத்துல அதிகமாகவே வந்துட்டு இருக்கிறது ஆரோக்கியமானது. குறிப்பா 5 கோடியிலிருந்து 15 கோடி எடுக்கிற இந்த படங்களை எல்லாம் அப்படி தயாரித்தவர்கள் யாருன்னு பார்த்தா எல்லாருமே சின்ன சின்ன தயாரிப்பாளர்கள், புது புது தயாரிப்பாளர்களா இருக்காங்க. அந்த தயாரிப்பாளர்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லாத வெற்றியை தேடி தந்தால் இன்னும் நல்ல படங்களை தயாரிக்கிறதுக்கு இவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் முன் வருவாங்க அப்படிங்கிறது மட்டும் உறுதி. 1000 கோடி 500 கோடி தமிழ்நாடு முழுக்க எல்லா தேட்டர்லயும் அவங்க படம் தாங்கிறது எல்லாத்தையும் மாத்தி காட்டுற ஒரு சினிமாவாக தமிழ் சினிமா மாறிக்கிட்டு இருக்கு, முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் இந்த 2024 நமக்கு உணர்த்துது. வணக்கம்.